வணக்கம். சிவாய நம, குருவே துணை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழாநெல்லி மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எளிதாக இது எல்லா சாலை ஓரங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இந்த மூலிகையை பார்த்திங்க அப்படின்னா, இது கிரக ஆதிக்கத்தில் புதனுடைய கிரக ஆதிக்கம் பெற்றதாக இருக்குது. இது பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவ மூலிகை. இந்த மூலிகை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆண்வசியம் பெண்வசியம், சாந்தமான முறையில் அதீத கோபம், அவங்க எப்படிப்பட்ட கோபமாக இருந்தாலும் அவங்க கோபத்தை குறைச்சி வசியத்தை செய்யக்கூடிய ஒரு மூலிகை, மகத்தான மூலிகை இது. மேலும் இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய கல்விக்காக இந்த மூலிகையோடைய வேரை பயன்படுத்திக்கலாம், தாய்த்து போட்டு. இது இப்படி போகிறதுனால குழந்தைகளுடைய படிப்பாற்றல், புத்தி கூர்மைன்றது அதிகமாக இருக்கும். கல்வியில் மந்தமாக இருந்தாலும் மாற்றம் அடைஞ்சு கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இது எப்போ காப்பு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில் வர ரேவதி நட்சத்திரம் அல்லது ஆயிலிய நட்சத்திரத்தில் இதை காப்பு கட்டி எடுக்கலாம். அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வர புதன்கிழமை காப்பு கட்டி எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம, குருவே துணை.